நண்பர்களே, சென்னையிலேருந்து கிளம்பும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் நடுராத்திரி 1:30 மணிக்கு சாப்பிட்டு கிளம்பலாம். இதே சென்னை விட்டு வெளிநாட்டில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணீங்க, கிலோ கணக்கில் டாலர் கொடுக்கணும்னு சொல்லிடுறான். பார்த்து சென்னை மாதிரி எல்லா ஊர்லேயும் இல்லை. சென்னை தான். தேங்க்யூ. நல்ல காஃபி. பாய். என்னுடைய டைம் போர்டிங்கில் 1:30 போட்டிருக்கா. 10B கேட் நம்பர், 73J சீட் நம்பர். இப்போ மணி 1:29 ஆயிடுச்சு. கிளம்ப வேண்டிதான். நல்லா நிம்மதியாக சாப்பிட்டாச்சு. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வயிற்று வலி வரும், கொஞ்சம் நல்ல டாக்டரை பாருங்கள். ஓகே, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் லவுஞ்சுக்குள்ளே போகும்போது, அதாவது கையேந்தி பவனுக்குள்ளே போகும்போது, என் டெபிட் கார்டில் கொஞ்சமாக பணம் எடுப்பாங்கன்னு சொன்னேன்ல. எவ்வளோ தெரியுமா எடுத்தாங்க? வெறும் 2 ரூபா தான் நண்பர்களே எடுத்தாங்க. ஆனால் அந்த 2 ரூபாயும் திரும்ப ஏன் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் வந்துடுச்சு. விசாரிச்சா இது விளக்கணதானா செக் பண்ணுறதுக்காக எடுத்தாங்களாம். தேங்க்யூ தட்டுக்கடை, தேங்க்யூ கையேந்தி பவன். இப்போ நம்ம கேட் நம்பர் 10Bயை நோக்கி போகிறோம். 10B எங்கே இருக்குது? இங்கே என்னது 7 to 12 போட்டிருக்கு. அப்போது 7 to 12க்கு நடுவில் தான் 10 இருக்கும். 10க்கு பக்கத்தில் தான் B இருக்கும். போகலாமா? ஆனால் அதுக்கு அது கீழே இருக்குது. லிஃப்ட்டில் தான் போகணும் போல். சரி, நம்ம லிஃப்ட்டை நோக்கி இப்போ போவோம். லிஃப்ட் எங்கே இருக்குது? ஓகே, இந்த வர வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வரேன். போயிடுச்சு. ஸோ லிஃப்ட் அடுத்து வரும். இருந்தாலும் நம்ம உடம்பு ஏதோ வருதுன்னு சொல்லுது. அதனால் அதை நிவர்த்தி பண்ணி வந்துடலாமா?